ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்வீட் ஹார்ட் நெக் வந்து எப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணுறது அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு எப்பவும் போல் நம்ம நெக்கோட வித்தை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி நெக்கோட லெந்தையும் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து லைன் போட்டு பாக்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம டைமண்ட் நெக் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த நெக்கும் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். கொஞ்சம் தான் இது வந்து வேரி ஆகும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு தான் இதில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து லைன் போட்டதுக்கு பிறகு இந்த லைன் கீழே இருந்து ஒரு 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக நம்ம லைன் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி லைன் போட்டதுக்கு பிறகு இப்போ இதை வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணிவிடுங்க. ஹாஃபாக டிவைட் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த மார்க்கிங்கில் இருந்து வெளியே ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கூட நம்ம வைக்கலாம். ஸோ வச்சுட்டு இப்போ இதையும் நம்ம கர்வ் மாதிரி ட்ரா பண்ணி எடுக்கணும். இதில் நம்ம ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணோம். இந்த 1/4 இன்ச்சுக்கு பதிலாக நம்ம 1/2 இன்ச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பட் 1/2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா நெக்கு வந்து அந்த ஷேப் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஒடுங்குனால வரும். ஸோ வந்து அது உங்களுடைய சாய்ஸ் தான். உங்களுக்கு எந்த டைப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கும் உள்ளாடியும் ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதையும் அதே மாதிரி ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி முடித்ததுக்கு பிறகு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு கீழே மட்டும் கர்வ் போதும் அப்படின்னா கீழே மட்டும் கர்வ் போட்டுட்டு மேலே ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். இல்லை இதே மாதிரி மேலேயும் கர்வ் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய நெக்கு தான் வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக் அப்படின்னு வந்து இதுக்கு பேர். ஸோ வந்து இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த நெக்கு வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த நெக்கோட அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை நம்ம வந்து கிளாத்தில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நெக் வந்து டிசைன் பண்ணும்போது நம்ம போடுற ட்ரெஸ் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.